நாடார் என்ற சான்றோர் சமுதாய வரலாறு. நாடார் சமுதாயத்தின் ஒரு உட்பிரிவினரான ஈழச்சான்றார் வரலாறு. ஈழக்குல சான்றார்கள் சூரிய குலத்தினர். சேர மற்றும் சோழ நாட்டு வரலாற்றில் ஈழ சான்றார் முன்னூற்றுவர் மரபினரின் பங்களிப்பு மற்றும் அவர்களின் போர் கலை திறமை பற்றிய முக்கியமான வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. சேர நாட்டு வரலாறு மற்றும் நிர்வாகம். முன்னூற்றுவர் சேர நாட்டு மரபுப்படி முன்னூற்றுவர் என்று அழைக்கப்பட்ட சான்றார் வகுப்பினர் க்ஷத்திரிய பிரிவினர் ஆவர். போர்க்கலையில் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தனர். திருமூழிக்களம் கூறும் சான்றார் வரலாறு. திருமூழிக்களம் எனும் ஊரில் இருந்த இந்த சான்றார் சபையினர் கேரளம் முழுவதும் உள்ள கோயில்களை நிர்வகிப்பதற்கான கச்சம் அதாவது விதிகள் மற்றும் நடைமுறைகளை வகுத்துச் செயல்படுத்தினர். சென்னை அரசினர் கீர்த்திசை சுவடிகள் நூலகம் மூலம் வெளியிடப்பட்ட கேரளதேச வரலாறு எனும் நூல் இந்த மூழிக்களம் ஒரு க்ஷத்திரிய அவை என்று குறிப்பிடுகிறது. சோழ நாட்டு கல்வெட்டு மற்றும் படைப்பிரிவு. திருவாரூர் கல்வெட்டு. திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டில் இவ்வூர் ஈழச்சான்றான் முன்னூற்றுவ பெருமானாகிய சோழவேள் ஏனாதி என்பவரை பற்றிய குறிப்பு உள்ளது. போர் வீரர்கள். இவர்கள் களரி போன்ற போர்க்கலைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் அரச குல படைவீரர்களாக அங்கீகரிக்கப்பட்டு தனி அந்தஸ்து பெற்றவர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. படைப்பிரிவுகள். தெலுங்கு சோழர் ஆட்சி காலத்தில் மலையமான் குலத்துக்குரிய 400வர் என்ற பெயருடன் இந்த 300வர் எண்ணிக்கையும் சேர்ந்து 700வர் என்ற பெயரில் ஒரு வாட்படைப்பிரிவு உருவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் சான்றார் மரபினர் அக்காலத்தில் கோயில் நிர்வாகம், நீதி மற்றும் இராணுவ பிரிவுகளில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன.